ஓம் முருகா முத்தமிழ் இறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. உலகை அறிமுகப்படுத்திய எனது பெற்றோர்களின் ஆசையுடனும் என்னை சான்றவனாக்கிய குருமார்களின் ஆசையுடனும் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் என அனைத்து தெய்வங்கள் ஆசையுடனும் இந்த பதிவை தொடங்குகிறோம். திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. ஓம் கம் கணபதே நமக. முருகாசரணம், கந்தாசரணம். ஓம் சோம் சரணபாய நமக. அன்பர்கள் அனைவருக்கும் திரு விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். இன்று விசுவாச வருடம் பங்குனி மாதம் 14ஆம் நாள், ஆங்கில வருடம் 2026 மார்ச் மாதம் 28ஆம் நாள். மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன். மேஷம். வருமானங்கள் நன்றாக இருக்கும், தனவரவு நன்றாக இருக்கும், பணப்புழக்கம் அதிகரிக்கும். இருந்தாலும் அக்கம் பக்கத்தினரால் சில விரயங்கள் ஏற்படலாம். நினைத்த காரியங்களை நினைத்தபடி செய்து முடிக்க சில அலைச்சல்களை சந்திக்க வேண்டியிருக்கும். தொழில் சார்ந்த அலைச்சல்கள் உண்டாகும். அரசு வழி காரியங்களில் அலைச்சல்கள் உண்டாகும். ஊழியர்களால் உங்களுக்கு சில சங்கடங்கள் ஏற்படலாம். சகோதர நண்பர்கள் உங்கள் முன்னேற்றத்துக்கு உதவிகரமாக இருப்பார்கள். வேற்றுமொழி பேசுபவர்கள் உங்களுடைய லாப வருமானத்திற்கு உதவிகரமாக இருப்பார்கள். வண்டி வாகன வசதிகள் பெருகும். புதிய வண்டி வாகன மாற்றங்கள் சிந்தனைகள் மேலோங்கும். வீடு வாகன வசதிகள் பெருகும். வசதி வாய்ப்புகள் பெருகும். குழந்தைகள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குழந்தைகளுடைய முயற்சிக்கு உதவிகரமாக இருப்பதன் மூலம் அவருடைய வளர்ச்சியை நீங்கள் காணலாம். ரிஷபம். தேவையற்ற செலவுகளை குறைக்கவும் பெண்களிடம் கவனம் கண்ணியமாக இருக்க வேண்டும். தனவரவு பணவரவு நன்றாக இருக்கிறது. பணப்புழக்கம் நன்றாக இருக்கிறது. வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்களை செய்து தொழிலில் முன்னேற்றம் அடைந்த லாப வருமானங்களை சந்திப்பீர்கள். தாயாரின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தொழிலில் நண்பர்கள் சகோதரர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். வேற்று மாநிலத்தவர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். அரசு விஷயத்தில் இன்று லாபத்தை காணலாம். ஊழியர்களால் உங்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். ஊழியர்கள் உங்கள் மனதறிந்து நடப்பதன் மூலம் நல்ல ஒரு ப்ரொடக்டிவிட்டி, இன்றைக்கு உற்பத்தி உங்களுக்கு நன்றாக இருக்கும். மிதுனம். பணப்புழக்கம் அதிகரிக்கும். பொருளாதார முன்னேற்றம் உண்டாகும். தனவரவு உண்டாகும். கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக இருக்கும். உங்கள் பேச்சினால் எல்லோரையும் கவருவீர்கள். உங்கள் பேச்சில் ஒரு இனிமை, ஒரு கனிவு இருக்கும். அதனாலே பேசிய இன்றைக்கி உங்களுடைய காரியங்களை சாதித்து கொள்ளலாம். தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். அரசு விஷயங்கள் எதிர்பார்த்த பணங்களை பெறலாம். ஊழியர்கள் உங்கள் மனமறிந்து நடப்பார்கள். அதிகாரிகளுடைய கெடுபிடிகள் குறையும். நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். வேற்றுமொழி பேசுபவர்கள் வேற்று மாநிலத்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். சகோதரன் கருத்து வேறுபாடு ஏற்படும். அவருடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கடகம். சுய சிந்தனை அதிகரிக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். தேவையற்ற செலவுகளை குறைக்க வேண்டியிருக்கும். தொழிலில் நல்ல வருமான லாபங்களை சந்திக்கலாம். தொழிலில் அதிகாரிகளுடைய கெடுபிடிகள் குறையும். அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கும். அதனால் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். இருந்தாலும் நண்பர்கள் சகோதரர்கள் வேற்றுமணித்தவரிடம் கவனமும் கண்ணியமாக பழக வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. குடும்பத்தில் சிறு சிறு சச்சரவுகள் வந்து சேரலாம். அதையெல்லாம் சமாளித்துத்தான் ஆக வேண்டும். குழந்தைகளுக்காக சில அலைச்சல்களையும் விரயங்களையும் சந்திக்க நேரிடும். குழந்தைகள் விஷயத்தில் கவனம், கண்காணிப்பு, கண்டிப்பு, வழிகாட்டுதல் போன்றவை இன்று அவசியமாகிறது. சிம்மம். தேவையற்ற சிந்தனைகள், தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பது வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு வழிவகுக்கும். நண்பர்கள் சகோதரர்கள் வேற்று மாநிலத்தவர்கள் எல்லாம் உங்கள் திட்டங்கள் நிறைவேற உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். சமூக அந்தஸ்து உயரும். இருந்தாலும் தொழிலில் அரசு விஷயங்களில் எதிர்பாராத தடைகள் ஏற்படும். ஊழியர்கள் உங்களுக்கு ஒத்துழையாமை இயக்கத்தில் சேர்ந்து கொண்டு உங்களை படுத்தி எடுப்பார்கள். அவர்கள் நீங்கள் சமாளித்துதான் ஆக வேண்டும். பெண்களால் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். பெண் அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கிறது. பணவரவு நன்றாக இருக்கிறது. அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். குழந்தைகளின் வளர்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். தாயாருக்காக சில அலைச்சல்களையும் விரயங்களையும் சந்திக்க வேண்டியிருக்கலாம். தாயாருக்காக சில மருத்துவ செலவுகள் ஏற்படும். இத்தனை
எத்தனை நல்லது நடந்தாலும் சிறு பிரச்சனைகள் உங்கள் மனதை பாதிக்கும் என்பதால் மனம் விரக்தி அடையும். மனம் தனிமையை நாடும். இறை வழிபாடு தியானம் உங்களை நல்வழிப்படுத்தும். கன்னி, தெளிவாக திட்டமிட்டு தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை அடைவீர்கள். அரசு விஷயத்தில் எதிர்பார்த்த பலன்களை பெறலாம். ஊழியர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். நண்பர்கள், சகோதரர்கள் வேற்றுமானியத்தோடு கவனமாக பழக வேண்டும். பெண்களிடம் மிக மிக கவனமும் கண்ணியமாக நடக்க வேண்டும். விளையாட்டுக்காக கூட சீண்டலோ தீண்டலோ வேண்டாம், பிரச்சனை உண்டாகும் என்பதால் கவனமும் கண்ணியமாக இருங்கள். குழந்தைகளின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தருகிறது. தாய் வழி உறவினர்களால் லாப வருமானங்கள் அதிகரிக்கும். அனாவசியமான பயணங்களை தவிர்க்கவும். பயணங்கள் விரயத்தை கொடுக்கும். இறை வழிபாடு அல்லது புனித யாத்திரை ஒன்றை நீங்கள் மேற்கொள்ளலாம். அது உங்களுக்கு மன மகிழ்ச்சியையும் மன நிம்மதியையும் தரும். உங்கள் விருப்பங்கள் நிறைவேற கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். கோபதாபத்தை குறைத்து கொண்டால் இந்த நாளை இனிய நாளாக கடந்து செல்லலாம். துலாம், தொழிலில் சில மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள். இருந்தாலும் அதனால் ஒரு பணிச்சுமை கூடும். எதிர்ப்புகள் அதிகரிக்கும். இருந்தாலும் உங்கள் தொழிலில் நீங்கள் விரும்பிய காரியங்களை செய்து வெற்றி காண்பீர்கள். பெண்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். பெண்களால் உங்களுக்கு சமூக அந்தஸ்து கூடும். உங்கள் விருப்பங்கள் நிறைவேற நண்பர்கள், சகோதரர்கள் வேற்றுமணியத்தால் உதவிகரமாக இருப்பார்கள். குழந்தைகளின் செல்வாக்கு உங்களுக்கு பெரும்புகளை பெற்றுத்தரும். லாப வருமானங்கள் ஏற்ற இறக்கங்களாக இருந்தாலும் நிகர வருமானம் லாபமாக இருப்பதால் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். தாய் வழி உறவுகளால் அனுகூலம் ஆதாயம் உண்டாகும். வண்டி வாகன வசதிகள் பெருகும். வீடு வாகன வசதிகள் பெருகும். வசதி வாய்ப்புகள் கூடும். மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாகவே அமைகிறது. விருச்சிகம், அதிகாரிகள் மாற்றம் மகிழ்ச்சியை கொடுக்கும். அதனால் புதிய அதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கும் பேராதரவாக இருக்கும். நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி செய்து முடிப்பீர்கள். அரசு விஷயத்தில் எதிர்பார்த்த பலன்களை பெறலாம். ஊழியர்கள் உங்கள் விருப்பம் நிறைவேற அல்லது நீங்கள் உங்களுடைய கோல் என்னவோ அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு உதவிகரமாக இருப்பார். உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும். துரிதமாகவும் துணிச்சலாகவும் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள். நண்பர்கள், சகோதரர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். குழந்தைகள் விஷயத்தில் கவனம், கண்காணிப்பு, கண்டிப்பு, வழிகாட்டுதல் தேவைப்படுகிறது. பணம் நஷ்டப்படுவதற்கு வாய்ப்பு இருப்பதால் பணத்தை கையாளும் போது அல்லது விலையுயர்ந்த பொருட்களை கையாளும் பொழுது மிகவும் கவனம் தேவை. தொழிலில் ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். தனுசு, எதிர்மறை சிந்தனைகள் தோன்றும். மனம் ஒரு நிம்மதி இல்லாமல் தவிக்கும். உங்கள் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்காது. திறமைக்கு ஒரு மரியாதை இருக்காது. நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள், எடுக்கின்ற மாற்றங்கள் எல்லாம் நல்லவையானாலும் அது தடை செய்வதற்கு அல்லது அதை தடுப்பதற்கென்று சில விஷமிகள் இருப்பார்கள். அதனால் உங்கள் மனம் விரக்தி அடையும். இறை வழிபாடு நன்மையை தரும். புதிய முயற்சிகள், புதிய மாற்றங்களை தவிர்த்து விடுங்கள். பெண்கள் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்ற உதவி செய்வார்கள். அரசு விஷயத்தை இன்று ஒத்தி போடுங்கள். குழந்தைகளின் செயல்பாடுகள் திருப்தியை தருகிறது. எதிர்பாராத பணவரவு உண்டாகும். இருந்தாலும் சில எதிர்ப்புகளையும் வீண் விமர்சனங்களையும் நீங்கள் தவிர்க்க முடியாது. அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். இருந்தாலும் அதை அனுபவிக்கிறதுக்கு உங்களால் முடியாது. குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். மகரம், வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்களை திட்டமிட்டு செயல்படுத்தி வெற்றி காண்பீர்கள். அரசு விஷயத்தில் வெற்றி காண்பீர்கள். ஊழியர்களிடம் கருத்து வேறுபாடு ஏற்பட்டாலும் இறுதியில் உங்களுடன் ஒத்துழைத்து நல்ல பலனை தருவார்கள். உங்கள் பேச்சில் கோபதாபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. நண்பர்கள், சகோதரர்கள் வேற்றுமணியத்தோடு உங்கள் மனமறிந்து நடப்பார்கள். பெண்கள் உங்கள் திறமைக்கு உதவிகரமாக இருப்பார்கள். பெண் உறவினர்கள் உங்களுக்கு அனுகூலம் ஆதாயத்தை தருவார்கள். குழந்தைகள் விஷயத்தில் கவனம், கண்காணிப்பு, கண்டிப்பு, வழிகாட்டுதல் போன்றவை தேவைப்படுகிறது. திட்டமிட்ட மாற்றங்கள் நல்ல ஒரு பலனை தருவது மகிழ்ச்சியாக இருக்கும். வாழ்க்கை துணை மனமறிந்து உங்களுக்கு ஒத்திசைந்து நடப்பதால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கும். எதிர்பாராத தரவரவு நன்றாக இருக்கிறது. கிரகங்கள் சாதகமற்ற நிலையில் இருப்பதால் கட்ட பஞ்சாயத்து, முன்ஜாமீன் கையெழுத்து போடுவது போன்றவற்றை தவிர்க்கவும்.
கும்பம். உங்கள் பேச்சில் கவனம் தேவை. பணிச்சுமை கூடும். எதிரிகள் புதிய புதிய எதிரிகள் தோன்றுவார்கள். அதையெல்லாம் நீங்கள் சமாளித்து தான் ஆக வேண்டும். ஏற்கனவே இருக்கிற எதிரிகளை சமாளிக்க முடியாமல் நீங்கள் தண்ணீரை கொண்டு புதிய புதிய எதிரிகள் வரும்போது அவர்களையும் நீங்கள் கையாளக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்கிறது. மன தைரியத்தோடு செயல்பட்டால் மட்டும் போதுமானது. பெண்களிடம் கருத்து வேறுபாடு இருப்பதால் கவனம் கண்ணியமாக இருக்க வேண்டும். பேச்சில் அதிகார துணி அதிகரிக்கும். அதை குறைத்துக் கொள்வது நல்லது. ஊழியர்கள் உங்கள் மனமறிந்து நடப்பார்கள். குழந்தைகள் விருப்பத்தை நிறைவேற்றி குழந்தைகளை மகிழ்விப்பீர்கள். வாழ்க்கை துணையுடன் விளையாட்டுக்காக கூட சீண்டலோ திண்டலோ வேண்டாம். அது தற்காலிக பிரிவுக்கு வழிவகுக்கும் என்பதால் யதார்த்தமாக பாசத்துடன் பழகுங்கள். அதுதான் உண்மையான காதல் என்று அவர்களை புரிய வையுங்கள். வாழ்க்கை இனிமையாக இருக்கும். மீனம். உங்கள் பேச்சில் ஒரு இனிமை இருக்கும். உங்களுடைய பேச்சு காரியத்தில் எல்லாத்தையும் நீங்கள் எல்லோரையும் கவர்வீர்கள். நினைத்த காரியங்கள் நினைத்தபடி செய்து முடிப்பீர்கள். ஊழியர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். குழந்தைகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு திருப்தியை தருகிறது. உறவினர்களால் அனுகூலம் ஆதாயம் உண்டாகும். இருந்தாலும் தேவையற்ற செலவுகளையும் பயணங்களை தவிர்ப்பது நல்லது. சகோதரர்கள் நண்பர்கள் வேற்றுமானியத்துடன் கவனமும் கண்ணியமாக பழகிக் கொள்வது நல்லது. தாய்மாமன் ஆரோக்கியத்திற்கு கவனம் தேவை. எதிரிகளை நீங்கள் எளிதாக கையாளக்கூடிய ஆற்றல் இருந்தாலும் அவர்களிடமும் நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது. வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவர்கள் உங்களுக்கு விரயத்தை கொடுத்தாலும் அவர்களால் உங்களுக்கு அனுகூலம் ஆதாயம் இருப்பதால் அவர்களுடன் அனுசரித்து போனால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள். இந்த நாள் மட்டும் இல்லாமல் எல்லா நாட்களும் இனிய நாளாக அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாராக. மேலும் ஆயுள் ஆரோக்கியம் அமைதி சந்தோஷம் ஐஸ்வர்யம் சகல சௌபாக்கியம் தந்து காத்தல்வாராக. வாழ்க வளமுடன் வளர்க சுகமுடன். அறம் செய்வோம் கர்மத்தின் வழி உரைப்போம். எங்கும் மங்களம் உண்டாகட்டும். முருகாசரணம் கந்தாசரணம். இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் திரு விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம். ஓம் சௌம் சரணபவாய நமக.